Hello, welcome back to Quick Starts Analyzer YouTube channel. இன்னைக்கான வீடியோவில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ் IPL 2025 மேட்ச் நம்பர் 44ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் அண்ட் ஃபேண்டசி 11 ப்ரெடிக்ஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா 26th ஏப்ரல் சாட்டர்டே நைட்டு 7:30க்கு ஆரம்பிக்க போகுது ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தாவில். வெதர் ரிப்போர்ட் பார்த்தோம்னா கிளியர் ஸ்கை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டெம்பரேச்சர் அரௌண்ட் 30 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அடுத்ததா பிச் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஈடன் கார்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பிச் கண்டிஷன் பார்த்தோம்னா ரீசெண்ட் இயர்ல பேட்டர்ஸுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்கு. இந்த சீசன்ல இதுவரை இங்க 4 மேட்ச் நடந்திருக்கு. அதுல 2 முறை 200 ரீச் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்ல பாத்தீங்கன்னா குஜராத் டீம் இங்க ஃபர்ஸ்டா பேட் பண்ணல 198 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. அந்த போட்டியில ஸ்பின்னர்ஸுக்கு சப்போர்ட் இருந்துச்சு. ஜென்ரலா பார்த்தோம்னா இந்த கிரவுண்ட்ல பவுலர்ஸ்ல பார்க்கும்போது ஸ்பின்னர்ஸுக்கு எப்பவுமே சப்போர்ட் இருக்கும். கொல்கத்தா டீமுடைய கேப்டன் ரஹனேவும் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக்கை அமைக்கிற மாதிரி தான் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஏன்னா அது அவங்க டீமுக்கு ரொம்பவே அட்வான்டேஜ் இருக்கு. இன்னைக்கான போட்டியை பொறுத்த வரைக்கும் 2 டீம்லுமே குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர் டீம்ல இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ் வந்து எக்கனாமிக்கலாக பவுல் பண்ணியிருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி ஆகட்டும், சுனில் நரேன் ஆகட்டும். இதுவே பஞ்சாப் டீம்ல இருக்கக்கூடிய யுஸ்வேந்திர சஹல் பார்த்தோம்னா விக்கெட்ஸ் நிறைய எடுத்திருந்தாலும் அதிகமான ரன்கள் கன்சீட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கான போட்டியில ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக்கை அமைக்கிறாங்க அப்படிங்கும்போது அது கொல்கத்தா டீமுக்கு ரொம்பவே அட்வான்டேஜா இருக்கு. அடுத்ததா கிரவுண்ட் டைமென்ஷன் பார்க்கலாம். இந்த கிரவுண்ட் ஓவராலா பார்த்தோம்னா மீடியம் சைஸ்ல இருக்கு. ஸ்ட்ரெயிட் டைமென்ஷன் ஒரு சைட் 73 மீட்டர் இருக்கு. ஸ்கொயர் டைமென்ஷன் ஒரு சைட் 66ம் இன்னொரு சைட் 63 மீட்டரா இருக்கு. டயகனல் பார்த்தோம்னா கவர்ஸ் ரீஜன், மிட் விக்கெட் ரீஜன் 72-70ம், தேர்ட் மேன் ரீஜன், ஃபைனல் லெக் ரீஜன் 59 and 56 இருக்கு இங்க. அடுத்ததா ட்ரேடிங் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த மேட்சுக்கு பார்த்தோம்னா மார்க்கெட் ரியல் 11 ஆப்ல மட்டும் பஞ்சாப் டீமுக்கு ஃபேவரபிளாக இருக்குது. ஒரு ஸ்டாக்கோட ரேட் 5.5 இருக்குது. ஸ்போர்ட்ஸ் பாசி ஆப்பில் 2 டீமுக்குமே ஈக்குவல் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கான போட்டியை பொறுத்த வரைக்கும் 2 டீமுடைய பேட்டிங் யூனிட்டும் அன்பிரடிக்டபிளாக இருந்திருக்கு. அதுக்கான மெயின் ரீசன் எல்லாருமே அக்ரெசிவ் அப்ரோச் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ஒரு பேட்டிங் யூனிட்ல பார்த்தோம்னா ஆங்கர் பேட்டர் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு விராட் கோலி, சாய் சுதர்ஷன், சுப்மன் கில், அதுக்கப்புறம் KL ராகுல், இந்த மாதிரியான பேட்டர்ஸ் இருக்கணும். அப்போதான் வந்து அந்த பேட்டிங் யூனிட் நிலையாக இருக்கும். அதுக்கு மாறா எல்லாருமே அக்ரெசிவாக இருந்தாங்க அப்படிங்கும்போது என்னைக்கா ஒரு நாள் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த 2 அணிகளும் இந்த சீசனில் ஆல்ரெடி மோது பார்த்துருப்போம். பஞ்சாப் டீம் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணல ரொம்பவே புவராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கான போட்டியில் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக்கை அமைக்கிறாங்க அப்படிங்கும்போது கொல்கத்தா டீமை நம்ம பேக் பண்ணலாம். இதோடைய ஃபைனல் அப்டேட் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் ட்ரேடிங் பற்றி தெரிஞ்சுக்கலன்னா ஆல்ரெடி அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோட லிங்க் ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. அதுக்கப்புறம் டெலிகிராம் சேனல்லையும் நான் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அங்கேயும் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு ரியல் 11 அண்ட் ஸ்போர்ட்ஸ் பாசி இந்த 2 ஆப்லையுமே ட்ரேடிங்கான இன்டர்ஃபேஸ் நல்லா இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் அண்ட் இன்வைட் கோட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆப்லேயே ட்ரேடிங் ஃபீச்சர் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அடுத்ததாக ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பார்க்கலாம். இதுவரை இந்த 2 அணிகளும் 34 மேட்சஸில் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 21-13 KKR டீம் தான் லீட் பண்ணுறாங்க. பட் லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்த்தோம்னா 3-1 பஞ்சாப் டீம் லீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டில் 13 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 9-4 KKR டீம் லீட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா வென்யூ ரெக்கார்ட் பார்த்தோம்னா KKR அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் இதுவரை 92 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 53 மேட்சஸில் ஜெயிச்சிருக்காங்க. வின் பர்சன்டேஜ் அபோவ் ஆவரேஜாக இருக்குது. இதுவே பஞ்சாப் டீமுக்கு பார்த்தோம்னா வென்யூ ரெக்கார்ட் சுமாராக தான் இருக்குது. இங்கே ப்ளே பண்ண 13 மேட்சஸில் 4 மேட்சஸில் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததா வென்யூ ரெக்கார்ட் பார்க்கலாம். 2023லேருந்து இந்த கிரவுண்டில் நடந்த 18 T20 மேட்சஸில் ஃபர்ஸ்டாக பேட் பண்ணவங்க 10 மேட்சஸ்லையும், செகண்டாக பேட் பண்ணவங்க 8 மேட்சஸ்லையும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 186ம், செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 171ம் இருக்குது. 2 இன்னிங்ஸ்லையுமே பேட்டர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வின்னிங் ஸ்கோர் பார்த்தோம்னா இங்கே 195 இருக்குது. ஃபர்ஸ்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் 195 ரன்ஸ் அடிக்கிற பட்சத்தில் அந்த ஸ்கோரை சக்ஸஸ்ஃபுல்லாக டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேட்டர்ஸோடைய ஆவரேஜ் பார்த்தோம்னா 29 இருக்குது. அபோவ் ஆவரேஜாக இருக்குது இந்த கிரவுண்டில். அடுத்ததா மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். இந்த ஸ்டாட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2023லேருந்து இந்த கிரவுண்டில் நடந்த 18 T20 மேட்சஸ் ஃபேஸ் வைஸாக எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். வரக்கூடிய மேட்ச்சுக்கு பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ரஷனில் கண்டிப்பாக ஒரு சில மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வரக்கூடிய மேட்ச்க்கான லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் ஆகட்டும், டீம் ஸ்ட்ரென்த், இந்த 2த்துலேயும் மாற்றங்கள் இருக்கிறதால இதில் சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாட்ஸ், லேட்டஸ்ட் பிச் கண்டிஷன் அண்ட் டீம் ஸ்ட்ரென்த் 3த்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து டீமை மேக் பண்ணுங்க. கிராண்ட் லீக் டீம் மேக் பண்ணுறவங்க மட்டும் ஒரு சில டீம்ஸை இந்த ப்ரோக்ரஷனை மட்டும் பேஸ் பண்ணி எடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தோம்னா 3 ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸோடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. பவர் பிளே ஓவர்ஸில் 8 ரேஞ்சிலும், மிடில் ஓவர்ஸில் எக்ஸாக்டாக 9ம், டெத் ஓவர்ஸில் 11.6 இருக்குது. 3 ஃபேஸ்லையுமே பேட்டர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம்
பவுலர்ஸ்ல எடுத்துட்டீங்கன்னா மிடில் ஓவர்ஸ்ல அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. செகண்ட் ஹையஸ்டா இந்த ஃபேஸ்ல தான் அதிகமான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பவர் பிளே ஓவர்ஸ்ல பார்த்தீங்கனாலும் கன்சிஸ்டண்டா விக்கெட்ஸ் விழுந்திருக்கு. ஆவரேஜ் விக்கெட் லாஸ் இங்க 1.7 இருக்கு. இன்னைக்கான போட்டியில ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவர் பிளே ஓவர்ஸ்ல விக்கெட்ஸ் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா 2 டீம்ல இருக்கக்கூடிய ஓப்பனர்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப அக்ரெசிவா ஆடக்கூடிய பேட்டர்ஸா இருக்காங்க. கொல்கத்தா டீம்ல நரேனும் அண்ட் ரஹ்மனல்லா குர்பாஸும் இருக்காங்க. இது பஞ்சாப் டீம்ல பிரியன் ஷாரியா அண்ட் பிரப்சிம்ரன் சிங் 4 பேருமே ரொம்ப அக்ரெசிவா ஆடக்கூடிய பேட்டர்ஸ். ஃபால் ஷாட்ஸ் அதிகமா இருக்கும். நியூ பால் பவுலர் மட்டும் ப்ராப்பரான லைன் அண்ட் லென்த்ல பவுல் பண்ணாங்க அப்படிங்கும்போது இந்த ஃபேஸ்ல விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இன்னைக்கு. இதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா பவர் பிளே ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸ் இந்த 2 ஃபேஸ்லயுமே பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பட் மிடில் ஓவர்ஸ்ல பார்த்தோம்னா 8.3 இருக்கு ரன் ரேட். நல்லா தான் இருக்கு. பட் பவர் பிளே ஓவர்ஸ்ல 10 இருந்த ரன் ரேட் மிடில் ஓவர்ஸ்ல 8.3க்கு ட்ராப் ஆயிருக்கு. அதுக்கான மெயின் ரீசன் ஸ்பின்னர்ஸுக்கு இங்க சப்போர்ட் இருந்திருக்கு. மெயினா டியூ இல்ல செகண்ட் இன்னிங்ஸ்ல அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்ல ஸ்பின்னர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதுவும் குறிப்பா இன்னைக்கு கொல்கத்தா டீம் செகண்டா பவுல் பண்றாங்க அப்படிங்கும்போது இந்த ஃபேஸ்ல டாமினேட் பண்ணலாம். ஏன்னா குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க அந்த டீம்ல. அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ்ல தான் அதிகமான விக்கெட்ஸும் விழுந்திருக்கு. மற்ற 5 ஃபேஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபேஸ்ல தான் அதிகமாக நம்ம விக்கெட்ஸ் பார்த்துருக்கோம். ஆவரேஜ் விக்கெட் லாஸ் 3.4 இருக்கு இங்கே. எப்பெல்லாம் இந்த செகண்ட் இன்னிங்ஸ் மிடில் ஓவர்ஸ்ல விக்கெட்ஸ் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்ல ஹெவி டியூ இருக்கும்போது இங்கே விக்கெட்ஸ் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதுக்கப்புறம் செகண்ட் கேஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்டா பேட் பண்ணக்கூடிய டீம் பார் ஸ்கோர் அடிக்கல. இப்போ பார் ஸ்கோர் இங்கே 180 அப்படின்னா 160 தான் அடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது செகண்டா பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸுக்கு ஆப்போனன்ட் டீமுடைய பேட்டர்ஸ் மேல ப்ரெஷர் அந்த அளவுக்கு ஏற்படுத்த முடியாது. அந்த மாதிரியான சமயத்திலையும் இந்த ஃபேஸ்ல விக்கெட்ஸ் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கும். ஒவ்வொரு மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் ஆகட்டும், ட்ரேடிங் பற்றின ப்ரிவ்யூ ஆகட்டும் எல்லாமே நான் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காம லிங்க் கிளிக் பண்ணி அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. அது போக நீங்கள் வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டாட்ஸ் போக இன்னும் இன்டெப்த்தான ஸ்டாட்ஸ், பிளேயரை பற்றின இன்டெப் ஸ்டாட்ஸ், வென்யூ பற்றின இன்டெப் ஸ்டாட்ஸ் எல்லாமே நாங்கள் தான் ஷேர் பண்ணுவோம். அதில் மறக்காம அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இதுவரை எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்கலாம். 2023 இந்த கிரவுண்டில் நடந்த 18 T20 மேட்சஸ்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலா 384 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 57% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 133 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜ்ல பார்த்தோம்னா 61% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஒரு இன்னிங்ஸ்க்கு 4 விக்கெட் ஆவரேஜா எடுக்கிறாங்க ஒவ்வொரு 17 பால்ஸுக்கு. விக்கெட்ஸ் பெர் இன்னிங்ஸ் அண்ட் ஸ்ட்ரைக் ரெண்டுமே நல்லா இருக்கு. இதுவே எக்கனாமி ரேட் பார்த்தோம்னா 10.9 இருக்கு. இது புவரா இருக்கு. ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா 296 ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருக்காங்க. 44% ஆஃப் ஓவர்ஸ் பவுல் பண்ணி 87 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட்ஸ் பர்சன்டேஜில் பார்க்கும்போது 40% ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. விக்கெட் ஷேர் ஸ்பின்னர்ஸுக்கு இங்கே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு இன்னிங்ஸ்க்கு பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது 2 விக்கெட் ஆவரேஜாக எடுத்திருக்காங்க ஒவ்வொரு 20 பால்ஸுக்கு. ஸ்ட்ரைக் ரேட் சுமாராக தான் இருக்கு. எக்கனாமி ரேட் பார்க்கும்போது 8.7 இருக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு ஓரளவுக்கு பெட்டரா இருக்கு. அடுத்ததா பேட்டர்ஸ் இந்த கிரவுண்ட்ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸா இன்டெப்தா பார்க்கலாம். மேட்ச் ப்ரோக்ரஷன் ஸ்டாட்ஸை எப்படி நீங்க அப்ரோச் பண்ணீங்களோ அதே போல தான் இந்த ஸ்டாட்ஸையும் நீங்க அப்ரோச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஓப்பனர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரன் ஸ்கோர் பர் இன்னிங்ஸ் 71 இருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல 64 இருக்கு. இதுவே ஸ்ட்ரைக் ரேட் கம்பேர் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விட செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்ட்ரைக் ரேட் பேட்டர்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கு. 170 இருக்கு. அதுக்கான மெயின் ரீசன் லாஸ்ட் 2 இயர்ஸா இங்க செகண்டா பேட் பண்ணும்போது ஓப்பனர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கொல்கத்தா டீம்ல பார்த்தோம்னா அப்போ ப்ளே பண்ணிட்டு இருந்த பிலிப் சால்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் நரேனும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் பஞ்சாப் டீம்ல பார்த்தீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் சீசன்ல ப்ளே பண்ண ஜானி பேர்ஸ்டோ அவரும் இங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸோட டாப் ஆர்டர், மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் ஆர்டர் ஸ்டாட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம்னா டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 54% ஆஃப் ரன்ஸும், மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 30% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து பார்த்தோம்னா 16% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. அவங்க கிட்ட இருந்தும் டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. லாஸ்ட் சீசன்ல பார்த்தீங்கன்னா கடைசி 2-3 மேட்ச்ல டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் அந்த அளவுக்கு பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. நியூ பால் பவுலர்ஸுக்கு ரொம்ப சப்போர்ட் இருந்துச்சு. கொல்கத்தா டீமுக்காக அப்போ ப்ளே பண்ணிட்டு இருந்த மிச்சல் ஸ்டார்க், வைபவ் அரரா, அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா 3 பேருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஒரு சில போட்டிகளில் லாஸ்ட் சீசன்ல. அதனால இன்னைக்கான போட்டியில ஃபர்ஸ்டா பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் இனிஷியல் ஓவர்ஸ்ல விக்கெட்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஃபர்ஸ்டா பேட் பண்ணக்கூடிய டீம்ல இருந்து மிடில் ஆர்டர் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க.
செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கனாலும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போல தான் இருக்குது. டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 52% ஆஃப் ரன்ஸும், மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 37% ஆஃப் ரன்ஸும் வந்திருக்கு. லோவர் ஆர்டர் பேட்டர்ஸ் கிட்ட இருந்து 11% ஆஃப் ரன்ஸ் வந்திருக்கு. லாஸ்ட் சீசனில் இங்கே ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் நிறையா போட்டிகளில் டியூ இருந்துச்சு. அதனால பேட்டர்ஸ் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் சீசனில் பார்த்த அளவுக்கு இந்த சீசனில் அந்தளவுக்கு பெருசாக ஐபிஎல் கிரவுண்ட்ஸில் டியூ நம்ம வந்து பார்க்கல. ஸோ இன்னைக்கான போட்டியில் டியூ இல்லை அப்படிங்கும்போது பவுலர்ஸ் இங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் ஓரளவுக்கு. இன்கேஸ் டியூ இருந்துச்சு அப்படின்னா பேட்டர்ஸோடைய டாமினேஷன் தான் செகண்ட் இன்னிங்ஸில் இருக்கும். அடுத்ததா பவுலர்ஸ் இந்த கிரவுண்டில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூ பால் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர் ஸ்டார்ட்ஸ் பார்க்கலாம். நியூ பால் ஓவர்ஸில் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் 1.1ம் செகண்ட் இன்னிங்ஸில் 0.9ம் இருக்குது. கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது. பட் ஸ்ட்ரைக் ரேட் கம்பேர் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் பெட்டராக இருக்குது. அதுக்கப்புறம் டெத் ஓவர்ஸில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட்ஸ் பர் இன்னிங்ஸ் 1.8ம் செகண்ட் இன்னிங்ஸில் 1.3ம் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் தான் பெட்டராக இருக்குது. அடுத்ததா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர்ஸ் இந்த கிரவுண்டில் இன்னிங்ஸ் வைஸாக எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டோட்டலாக 75 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் வந்து 36 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் நல்லா இருக்குது. ஒவ்வொரு 17 பால்ஸுக்கு ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. இதுவே ஸ்பின்னர்ஸ் பார்த்தோம்னா ஒவ்வொரு 23 பால்ஸுக்கு தான் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் பார்க்கும்போது ரெண்டு பேருமே ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 58 விக்கெட்ஸும் ஸ்பின்னர்ஸ் வந்து 51 விக்கெட்ஸும் எடுத்திருக்காங்க. எந்தெந்த போட்டிகள்லாம் டியூ இல்லை அப்படிங்கும்போது செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக கொல்கத்தா டீமுடைய பவுலர்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இங்கே செகண்டாக பவுல் பண்ணும்போது. நம்மளுடைய ப்ரிவியூ வீடியோஸில் வரக்கூடிய ஸ்டார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி ஃபேண்டசி டீம் கிரியேட் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகம் ஷேர் பண்ணுங்கள். உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய சப்போர்ட்டை பொறுத்து இது போல் இன்டெப்த்தான ஸ்டார்ட்ஸ் நிறையா நான் வந்து ஆட் பண்ணுறேன். அது ட்ரேடிங் ஆகட்டும், கிராண்ட் லீக் டீம்ஸ் மேக் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை பார்த்தோம்னா இந்த கிரவுண்டில் பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்னிங்ஸ் வைஸாக இன்டெப்த்தாக பார்த்துருப்போம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் ப்ளே பண்ணக்கூடிய ரெண்டு டீமோடைய டீம் ஸ்ட்ரென்த்தை இந்த ஸ்டாட்ஸ் கூட கம்பேர் பண்ணி அதுக்கேற்றது போல் உங்களுடைய ஃபேண்டசி டீமில் பிளேயர்ஸை சூஸ் பண்ணுங்க. அடுத்ததா கேகேஆர் டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். கேகேஆர் டீம் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 8 மேட்சஸில் 3 மேட்சஸில் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. 5 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. 6 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 7th பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட் மட்டும் பாசிட்டிவ்ல இருக்கு. லாஸ்ட் மேட்ச்ல குஜராத் டீம் 39 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அடுத்ததா கேகேஆர் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டர்ல ரஹமனுல்லா குர்பாஸ், சுனில் நரேன், அஜிங்கியா ரஹானே. மிடில் ஆர்டர்ல ஆங்குவேஷ் ரகுவன்ஷி, வெங்கடேஷ் ஐயர், ரின்கு சிங், ஆண்ட்ரி ரசல். லோவர் ஆர்டர்ல மொயின் அலி, ராமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா அண்ட் வருண் சக்கரவர்த்தி. இம்பாக்ட் பிளேயர்ஸ்வா பார்த்தோம்னா ஆங்குவேஷ் ரகுவன்ஷி அண்ட் வைபவ் அரோரா இந்த ரெண்டு பேர்த்துக்குள்ள தான் இருந்திருக்கு. டெத் ஓவர்ஸ்ல ஹர்ஷித் ராணா, ஆண்ட்ரி ரசல் அண்ட் வைபவ் அரோரா இந்த 3 பேரும் பவுல் பண்ணலாம். ஒருவேளை இன்னைக்கான போட்டியில் மொயின் அலிக்கு பதிலாக ஆண்ட்ரிஸ் நார்கியா ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஆண்ட்ரிஸ் நார்கியா தான் டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவார் ஆண்ட்ரி ரசலுக்கு பதிலாக. அடுத்ததா கேகேஆர் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரஹமனுல்லா குர்பாஸ் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனியூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா ஸ்டாட்ஸ் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. இந்த கிரவுண்டில் மட்டும் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 81 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்சில் இவர் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணலை. மேட்சப்ஸில் பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. இன்னைக்கான போட்டியில் பஞ்சாப் டீமில் நியூ பால் ஓவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஹர்ஷதீப் சிங் அண்டு மார்க்கோ யான்சன் ரெண்டு பேருமே லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸாக இருக்காங்க. ஆல்ரெடி ஹெட் டு ஹெட் மேட்சப்ஸில் மார்க்கோ யான்சன் அவருடைய பாலில் ரொம்பவே ஸ்ட்ரகிளாக இருக்கார் ரஹமனுல்லா குர்பாஸ். அதனால் இன்னைக்கான போட்டியில் பவர் பிளே ஓவர்ஸில் ரொம்பவே இவருக்கு சேலஞ்சிங்காக இருக்கும். அடுத்ததா சுனில் நரேன் பேட்டிங் ஸ்டாட்ஸ், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனியூ ரெக்கார்ட் ஓவராலாக பார்த்தோம்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. பஞ்சாப் டீமுக்கு பெஸ்ட்டாக 75 ரன்ஸும் இந்த கிரவுண்டில் 109 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பவுலிங் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் ஸ்டார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. 26 இன்னிங்ஸில் 36 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அவருடைய ஐபிஎல் கேரியரில் பஞ்சாப் டீமுக்கு தான் அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்டில் 63 இன்னிங்ஸில் 73 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்டும் நல்லா இருக்கு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் பேட்டிங்கில் 2 மேட்ச்லையும் பவுலிங்கில் பார்த்தோம்னா டோட்டலாக 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. பவுலிங் மேட்சப்ஸ் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் ரெண்டு பேர்த்துக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா அஜிங்கியா ரஹானே ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனியூ ரெக்கார்ட் ஓவரால் ஸ்டாட்ஸ் அபவ் ஆவரேஜாக இருக்கு. பஞ்சாப் டீமுக்கு பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 98 ரன்ஸும் இந்த கிரவுண்டில் 71 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 3 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்கு. அடுத்ததா ஆங்குவேஷ் ரகுவன்ஷி இவர் பஞ்சாப் டீமுக்கு ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 37 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் 7 மேட்சஸில் பேட் பண்ணி 152 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா வெங்கடேஷ் ஐயர்
ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் பேட்டிங் ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது. அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 67 ரன்ஸ் அடிச்சிருக்காரு பஞ்சாப் டீமுக்கு. இந்த கிரவுண்டில் 60 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங் ரெக்கார்ட்ஸ் இங்கே இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் மட்டும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டேப்புக்கிறாவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பவுலிங் மேட்சப்ஸில் ரிட்டர்ன் பேட்டர்ஸ்க்கு மட்டும் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததாக ரின்கு சிங் பஞ்சாப் டீமுக்கு ஸ்டாட்ஸ் புவராக இருக்குது. 4 இன்னிங்ஸில் டோட்டலாகவே 32 ரன்ஸ் மட்டும் தான் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் ரெக்கார்ட்ஸ் நல்லா இருக்குது. ஆவரேஜ் 39 இருக்குது. ஹையஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 67 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி 30 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா மொயின் அலி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் பேட்டிங் ஸ்டாட்ஸ் சுமாராக தான் இருக்குது. இந்த கிரவுண்டில் மட்டும் அதிகபட்சமாக ஒரு மேட்ச்சில் 66 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. பவுலிங்கில் பஞ்சாப் டீமுக்கு 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஆண்ட்ரே ரசல் பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் 2 தர ஸ்டாட்ஸுமே நல்லா இருக்குது. பஞ்சாப் டீமுக்கு 35 ஆவரேஜும் இந்த கிரவுண்டில் 31 ஆவரேஜும் இருக்குது. அதிகபட்சமாக பஞ்சாப் டீமுக்கு 70 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. இந்த கிரவுண்டில் 80 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பவுலிங்கில் பார்த்தோம்னா பஞ்சாப் டீமுக்கு 13 இன்னிங்ஸில் 15 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 45 இன்னிங்ஸில் 44 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் பேட்டிங்கில் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. பவுலிங்கில் டோட்டலாக 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸ் இவருக்கு சுமாராக தான் இருக்குது. அடுத்ததா ராமன்தீப் சிங் பேட்டிங் ஸ்டாட்ஸ் பவுலிங் ஸ்டாட்ஸ் ஓவராலாக பார்த்தோம்னா சுமாராக தான் இருக்குது. ரீசெண்டாக பெருசாக அவர் கான்ட்ரிபியூட் பண்ணல. மேட்சப்ஸில் ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஹர்ஷித் ராணா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 5 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 15 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 19 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ரெக்கார்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக எல்லா மேட்ச்லையுமே விக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வராரு. லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரிட்டர்ன் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா வைபவ் அரோரா பஞ்சாப் டீமுக்கு 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 1 விக்கெட்டும் இந்த கிரவுண்டில் 12 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 14 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கடைசியாக வருண் சக்கரவர்த்தி ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ஓவரால் ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. பஞ்சாப் டீமுக்கு 9 இன்னிங்ஸில் 10 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 20 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 28 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. பெஸ்ட்டாக இந்த கிரவுண்டில் 4 விக்கெட்ஸும் இருக்குது. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 7 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரிட்டர்ன் பேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் 2 பேர்த்துக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா பஞ்சாப் டீம் ப்ரிவியூ பார்க்கலாம். பஞ்சாப் டீம் இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 8 மேட்சஸில் 5 மேட்சஸ் ஜெயிச்சிருக்காங்க. 3 மேட்சஸில் டிஃபீட்டாக இருக்காங்க. 10 பாயிண்ட்ஸோட பாயிண்ட்ஸ் டேபிளில் 5th பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட் பாசிட்டிவ்ல தான் இருக்குது. பட் லாஸ்ட் மேட்ச்சில் ஆர்சிபி டீமுக்கு 7 விக்கெட்ஸ் டிஃபரன்ஸில் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. அடுத்ததா பஞ்சாப் டீம் பாசிபிள் பிளேயிங் 11 பார்க்கலாம். டாப் ஆர்டரில் பிரப்சிம்ரன் சிங், பிரியன் ஷாரியா, ஸ்ரேயாஸ் ஐயர். மிடில் ஆர்டரில் ஜாஸ் இங்கிலீஷ், நேஹல் வதேரா, சஷாங்க் சிங், மார்க்கஸ் ஸ்டோனிஸ். லோவர் ஆர்டரில் மார்க்கோ யான்சன், ஜஹீர் பார்லட், ஹர்ஷதீப் சிங் அண்ட் யுஸ்வேந்திர சாஹல். இம்பாக்ட் பிளேயர்ஸாக பார்த்தோம்னா பிரப்சிம்ரன் சிங் அண்ட் ஹர்ப்ரீத் பிரார் இந்த 2 பேர்த்துக்குள்ள தான் இருந்திருக்கு. டெத் ஓவர்ஸில் மார்க்கோ யான்சன், ஹர்ஷதீப் சிங் பவுல் பண்ணுவாங்க. ஒரு ஓவர் ஜஹீர் பார்லட் அப்படி இல்லைன்னா யுஸ்வேந்திர சாஹல் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிச் கண்டிஷனை பொறுத்து இது டிஃபர் ஆகும். அடுத்ததா பஞ்சாப் டீம் பிளேயர்ஸோட ரெக்கார்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரப்சிம்ரன் சிங் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ஸ்டாட்ஸ் டீசெண்டாக இருக்குது. இந்த கிரவுண்டில் பெஸ்ட்டாக 64 ரன்ஸும் கேகேஆர் டீமுக்கு 54 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்குது. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 3 மேட்ச்சில் டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. அடுத்ததா பிரியன் ஷாரியா கேகேஆர் டீமுக்கு இவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 22 ரன்ஸுக்கு அவுட் ஆயிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 2 மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அடுத்ததா ஸ்ரேயாஸ் ஐயர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் 2 தர ஸ்டாட்ஸுமே நல்லா இருக்குது. கேகேஆர் டீமுக்கு பெஸ்ட்டாக 93 ரன்ஸும் இந்த கிரவுண்டில் 73 ரன்ஸும் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் லெக் பிரேக் அண்ட் சனமேன் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. அடுத்ததா ஜாஸ் இங்கிலீஷ் கேகேஆர் டீமுக்கு இவர் ப்ளே பண்ண ஒரு மேட்ச்சில் 2 ரன்னுக்கு அவுட் ஆயிருக்காரு. இந்த சீசனில் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா நேஹல் வதேரா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வென்யூ ரெக்கார்ட் ஓவரால் ஸ்டாட்ஸ் புவராக இருக்குது. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் எல்லா பவுலிங் டைப்புக்கு ஸ்டாட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா சஷாங்க் சிங் கேகேஆர் டீமுக்கு பெஸ்ட்டாக ஒரு மேட்ச்சில் 68 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. அடுத்ததா மார்க்கஸ் ஸ்டோனிஸ்
பேட்டிங் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், ஓவரால் ஸ்டாட்ஸ் புவராக இருக்குது. பவுலிங்கில் 9 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு கேகேஆர் டீமுக்கு. இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் பேட்டிங் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங்கில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு மட்டும் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. அடுத்ததாக மார்க்கோ யான்சன் பேட்டிங் ஸ்டாட்ஸ் சாம்பிள் சைஸ் லோவாக இருக்குது. பவுலிங்கில் பார்த்தோம்னா 7 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 9 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு கேகேஆர் டீமுக்கு. இந்த கிரவுண்டில் 2 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. பவுலிங் மேட்சப்ஸ் மட்டும் இவருக்கு நல்லா இருக்குது. இன்னைக்கான போட்டியில் ஹெட் டு ஹெட் மேட்சப்ஸில் பார்த்தோம்னா கேகேஆர் டீமோட நிறையா பேட்டர்ஸ்க்கு எதிராக இவருக்கு மேட்சப்ஸ் ஃபேவரபிளாக இருக்குது. அடுத்ததாக ஹர்ப்ரீத் பிரார் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், ஓவரால் ஸ்டார்ட் சுமாராக தான் இருக்குது. இந்த சீசனில் இதுவரை ப்ளே பண்ண 2 மேட்ச்சில் டோட்டலாக 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸ் இவருக்கு நல்லா இருக்குது. அடுத்ததாக ஜஹீர் பார்லட் கேகேஆர் டீமுக்கு ஒரு இன்னிங்ஸில் பவுல் பண்ணி ஒரே ஒரு விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரிட்டன் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததாக ஹர்ஷதீப் சிங் கொல்கத்தா டீமுக்கு 10 இன்னிங்ஸில் 11 விக்கெட்ஸும் இந்த கிரவுண்டில் 3 இன்னிங்ஸில் பவுல் பண்ணி 4 விக்கெட்ஸும் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ்க்கு எதிராக. அடுத்ததா யுஸ்வேந்திர சஹல் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட், 2 ஸ்டார்ட்ஸுமே நல்லா இருக்குது. கேகேஆர் டீமுக்கு 23 இன்னிங்ஸில் 33 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. அவருடைய ஐபிஎல் கேரியரில் கேகேஆர் டீமுக்கு தான் அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பெஸ்ட் ஓவர் மேட்ச்சில் 5 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் லாஸ்ட்டாக ப்ளே பண்ண 5 மேட்ச்சில் டோட்டலாக 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்சப்ஸில் ரிட்டன் பேட்டர்ஸ்க்கு எதிராக ஸ்டார்ட்ஸ் நல்லா இருக்குது. அடுத்ததா பேஸ் டீம் பார்க்கலாம். கீப்பர் செக்ஷனில் பிரப்சிம்ரன் சிங். இன்னைக்கான போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் சேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். பிரப்சிம்ரன் சிங் எடுத்துட்டிங்கன்னா இந்த சீசனில் சேஸ் பண்ணும்போது தான் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜாஸ் இங்கிலீஷ் அண்ட் ரஹம்னுல்லா குர்பாஸ் இருக்காங்க. குர்பாஸ் எடுத்துட்டிங்கன்னா ஆப்போனன்ட் டீமில் நிறையா பவுலர்ஸ்க்கு எதிராக த்ரெட் இருக்குது. மெயினாக மார்க்கோ யான்சனுக்கு எதிராக த்ரெட் இருக்குது. அதனால தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணலை. இன்கேஸ் ஃப்ளாட் ட்ராக் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வேணால் அவரை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். பஞ்சாப் டீம் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இன்னொரு ஆப்ஷன் ஜாஸ் இங்கிலீஷ் இருக்கார். அவரை நீங்கள் பிக் பண்ணலாம். பேட்டர்ஸில் பார்த்தோம்னா அஜிங்கியா ரஹானே அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர். இந்த கேட்டகரியில் மற்ற பெஸ்ட் பிக்காக பிரியன் ஷாரியா இருக்கார். பஞ்சாப் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த சீசனில் ஃபஸ்ட்டாக பேட் பண்ணும்போது தான் ஆவரேஜ் அவருக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் கேகேஆர் டீமில் வெங்கடேஷ் ஐயர் இருக்கார். இன்னைக்கான போட்டியில் கேகேஆர் ஒரு மீடியம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஸ்கோரை சேஸ் பண்ணுவாங்க. அதுவும் நரேன் சீக்கிரமாக அவுட் ஆவார் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணால் மட்டும் வெங்கடேஷ் ஐயரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். மற்றபடி ஆங்குவேஷ் ரகுவன்ஷி இவர் தான் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கார். இந்த சீசனில் நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. ஆல்ரவுண்டர்ஸில் பார்த்தோம்னா சுனில் நரேன் அண்ட் மார்க்கோ யான்சன் இந்த 2 பேருமே மஸ்ட் பிக்காக இருக்காங்க. இது போக மற்ற பெஸ்ட் ஆப்ஷனாக ஆண்ட்ரி ரசல் இருக்கார். இன்னைக்கு ஆண்ட்ரிஸ் நார்க்கியா ப்ளே பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் இவருக்கான பவுலிங் ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். அப்படி ப்ளே பண்ணுறாரு அப்படிங்கும்போது டெத் ஓவர்ஸில் இவர் பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அதனால தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸாக ப்ரிஃபர் பண்ணலை. பவுலர்ஸில் பார்த்தோம்னா வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷித் ராணா, யுஸ்வேந்திர சஹல் அண்ட் ஹர்ஷதீப் சிங் இந்த 4 பேருமே பெஸ்ட் பிக்காக இருக்காங்க. இது போக மற்ற ஆப்ஷன் பார்த்தோம்னா கேகேஆர் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வைபவ் அரோரா அவரை நீங்கள் பிக் பண்ணலாம். இதுவே பஞ்சாப் டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஜஹீர் பார்லட் இவர் டாப் டெயில் பவுலராக இருக்கார். அதனால் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது இவரை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த மேட்ச்க்கான டாப் கேப்டன்சி பிக்காக சுனில் நரேன், ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் ஹர்ஷதீப் சிங் இருக்காங்க. சுனில் நரேன் பஞ்சாப் டீமுக்கு தான் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணி விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இன்னைக்கு ஸ்பின் ஃபினி டெக்கில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவருடைய ஃபேண்டசி வேல்யூ அதிகமாக இருக்கும். பேட்டிங்லையும் கான்ட்ரிபியூட் பண்ணுறதால டாப் கேப்டன்சி பிக்கில் வராரு. ஸ்ரேயாஸ் ஐயர் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வென்யூ ரெக்கார்ட் 2மே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தீங்கன்னா ஹோம் கண்டிஷனை விட வெளியே ப்ளே பண்ணும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த சீசனில் மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஃபார்மர் டீமுக்கராக ப்ளே பண்ண போகிறாரு. நல்ல பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஹர்ஷதீப் சிங் பஞ்சாப் டீம் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவரை நீங்கள் கேப்டனாக பிக் பண்ணலாம். டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் கண்டிப்பாக பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிராண்ட் லீக்கில் பார்த்தோம்னா வருண் சக்கரவர்த்தி, மார்க்கோ யான்சன் அண்ட் ஹர்ஷித் ராணா. இன்னைக்கான போட்டியில் வருண் சக்கரவர்த்தியை சில கிராண்ட் லீக் டீம்ஸில் கேப்டனாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா பஞ்சாப் டீமில் நிறைய பேர் அக்ரெசிவ் பேட்டர்ஸாக இருக்காங்க. அவங்களாம் பார்த்தோம்னா மிஸ்ட்ரி ஸ்பின்னுக்கராக அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னைக்கு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி டெக்கில் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவரை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீக்கில் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வைஸ் கேப்டனாக கூட ப்ரிஃபர் பண்ணலாம். மார்க்கோ யான்சன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம மேட்சப்ஸை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்கோம். கேகேஆர் டீமில் இருக்கக்கூடிய நிறையா பேட்டர்ஸ்க்கு எதிராக மேட்சப்ஸ் இவருக்கு ஃபேவரபுளாக இருக்குது. ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க பஞ்சாப் டீம் அப்படிங்கும்போது ஒரு சில கிராண்ட் லீக் டீம்ஸில் மட்டும்
இவரை நீங்கள் கேப்டனாக பிக் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா இந்த கிரவுண்டில் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு கேகேஆர் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இவரை நீங்கள் கேப்டனாக பிக் பண்ணலாம் ஒரு சில கிராண்ட் லீக் டீம்ஸில் மட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சுக்கான ஃபைனல் அப்டேட்ஸ் டாஸுக்கு அப்புறமா டெலிகிராமில் நான் அப்டேட் பண்ணுறேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி எங்களை ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.